அல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. Mighty rain. Hallelujah. Hallelujah. Holy, holy, for your Lord God Almighty. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். கர்த்தரை துதிப்பது எத்தனை நல்லது. அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். தாவீது அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டார். அவர் எப்பொழுதும் கர்த்தரை துதித்தார். தேவன் அவரை வந்து ஆசீர்வதித்ததால் ஆடுகளை மேய்த்திருந்த அவனை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். இன்று நானும் பிரதர் சாம் ஹட்சன் இணைந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். My son and brother Sam Hudson are going to worship God. Are you ready to worship? Shall we close our eyes and look up to God? Heavenly Father God, we come to your throne of grace. எங்கள் அருமை பரலோக தகப்பனே, உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை பாரங்களை நீர் அறிந்திருக்கிறீர். You are a God who knows our burdens and troubles in our hearts. ஆண்டவரே, இந்த நேரம் உம்முடைய பரலோகம் எங்களை சந்திக்கிற நேரமாக இருப்பதா. Let it be a heavenly visitation. Let them feel the touch of God. உம்முடைய தொடுதலை உணரட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய கேள்விகளுக்கு பதில் பெறுகிற ஒரு நேரமாக இருப்பதாக. Let it be a time and of an answer for all their questions. இந்த நிகழ்ச்சியை முழுவதும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய ஆளுகைக்குள்ளாக every spirit of deviation and distraction we bind it. இந்த நிகழ்ச்சி முழுவதும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. இதனால் தேவன் கொடுத்த நல்ல நாள், கர்த்தரை கொடுத்த இந்த மகிழ்ச்சியான நாளிலே ஆண்டவரை துதிப்போமா. அவர் நல்லவர். நாளைய துணைத்து குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும்
பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் நீக்குமானார். எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பெலனானார். அவரே எனது வாழ்வின் பெலனானார். யாருக்கும் அஞ்சிடே. அல்லேலூயா. யாருக்கும் அஞ்சிடே. சொல்வோம். நாளையை தினத்து குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு மறுநாள் கூடாரின் மறுவீனிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு மறுநாள் கூடாரின் மறுவீனிலே ஒளித்து வைத்திடுவார். கல்மலையில் மேல் உயர்த்தி நிறைத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லை. சொல்வோம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புதுபலன் பெற்றிடுவேன். நாளை தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி எல்லாம் பார்த்துக் கொள்வார். நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. சொல்வோம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளம் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளம் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளம் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. கைகளை உயர்த்தி
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளம் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளம் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. சொல்வோம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். அவர் எத்தனை நல்லவர். ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லும் ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவரை பார்த்து நீர் போதும், நீரே என் பங்கு, நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம் என்று சொல்லி பாருங்களேன். அவர் உள்ளம் உருகி போய்விடும். என் மகன் என் மேல் எவ்வளவு ஒரு பாசம் வைத்திருக்கிறான், எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறான். தன் சிங்காசனத்தை விட்டு ஓடி வந்து விடுவார். நம்மை அணைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை முத்தமிடுவார், நம்மை வாளாக்காமல் தலையாக உயர்த்துவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசும்படி என்னை ஏவினார். யோசுவா 3வது அதிகாரம், Joshua chapter 3 verses 5, it says, Joshua spoke to the people, sanctify yourself, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளை தினம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள், நாளை தினம் தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த யோசுவா அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ரகசியத்தை அவன் நன்கு அறிந்திருந்தார். Joshua knew the secret how to receive the blessing from God, how to receive a miracle from God, how to receive a healing from God. He says to the people, sanctify yourself and God will do a miracle in your life.
Psalms 119:9 says, God speaks about the importance of holiness to a young boy. A young person needs to be holy to receive a blessing of God. சங்கீதம் 119:9 வசனத்தின் படிப்பின நான் ஒரு வாலிபன் பரிசுத்தமா இருப்பது அவசியத்தை குறித்து அங்க பேசுகிறதை பார்க்க முடியும். வேத வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று. Holiness very much important. பரிசுத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. எபிரேயர் 12:14 வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. Hebrew chapter 12 verses 14 says, without holiness you cannot see God. You cannot see God, and also you cannot see the blessings from God. ரோமர் 6:22 வசனம் சொல்கிறது, பரிசுத்த கனிகளை கொடுக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Romans chapter 6 verses 22 says, we are called to give the fruits of holiness. God has called us to give the fruits of holiness. That is the reason God has called. You know why? ஏன் தெரியுமா? ரோமர் 12:1 வசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னது மாத்திரமில்லை, பரிசுத்தமாய் இருப்பது தேவனுடைய உகந்த ஆராதனையாய் இருக்கிறது. Romans chapter 12:1 says, God says, as I'm holy, you be holy. Worshipping, holiness is a worship for God. It's a pleasing worship for God. 1 கொரிந்தியர் 3:16 வசனம் சொல்கிறது, நாம் பரிசுத்தமாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. காரணம் நம்முடைய சரீரமாக தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி தங்குகிற ஒரு ஆலயமாய் இருக்கிறது. 1 Corinthians chapter 3:16 says, it is very important that we need to be holy because our body is the temple of God. The Holy Spirit dwells in our body. My dear brothers and sisters, Leviticus chapter 20:26 says, as I'm holy, you be holy. லேவியாவின் 20:26 வசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதன் பரிசுத்தமாய் இருப்பது அவசியம். பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நம்மோடு இருந்தால்தான் நமக்கு விடுதலை உண்டு. தேவன் நம்மோடு கூட இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவன் நம்மோடு கூட இருந்தால்தான் நன்மைகள் உண்டு. தேவன் நம்மை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த முடியும். Unless you are holy, you cannot receive the blessing from God. Unless you are holy, you cannot receive an answer from God. Holiness is very much important. ஆதலால் வேதத்தில் இருக்க பக்தர்கள் எல்லாம் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார்கள். ஷாத்ராக், மேஷாக், தானியேல் தன்னை பரிசுத்தமாக அவர்கள் காத்துக்கொண்டார்கள். உலக சிற்றங்களால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார்கள். That is why in the Bible, Shadrach, Meshach, Abednego, Daniel, they discerned. They made a decision to keep themselves holy. யோசேப்பு கூட சோதனை வந்த நேரத்திலே அந்த பாவத்தை விட்டு ஓடி போனான். Even Joseph, when there was a temptation to do a sin, he ran away from there. Holiness is very much important. ஒரு மனிதன் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? When a man is not holy, doesn't keep himself holy, you know what happens? He gets bound. பாவம் அவனை கட்டி வைக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீரானால் பாவம் மனிதனையும் கடவுளை பிரிக்கிறதா இருக்கிறது. The sin separates man from God. The sin stops the plan of God in a person's life. The sin stops the blessing of God in one person's life. The sin gives the way for the devil to enter and bind a person's life. A sin binds us with sickness and bondages and depressions.
பாவம் கடவுளின் மனிதனை பிரிக்கிறதா இருக்கிறது. பாவம் தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது. பாவம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறதா இருக்கிறது. பாவம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து நம்மை கட்டி வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. பாவம் நம்மை வியாதியினால் அடிமைதனைப்படுத்துகிறதாக கட்டி வைக்கிறதாக இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இனி நீ போ, இனி பாவம் செய்யாதே. John chapter 8 verses 11 says, God looked at the women and said, go, sin no more. Go, sin no more. இனி பாவம் செய்யாதே. பாவம் கொடிதானது, பாவம் கொடிதானது. அதான் ஆண்டவர் சொன்னார், இனி போ, இனி பாவம் செய்யாதே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை காண்கிறான், ஆனால் தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். Man looks at face, but God searches our heart. அவர் நம்முடைய உள்ளத்தின் ஏக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், பெதஸ்தா மண்டபத்திலே ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் வியாதியின் படுக்கையில் இருந்ததை குறித்து நமக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். If you read John chapter 5, if in the 5th verse you can see about a man, he was bound with sickness for 38 years in the place called Bethesda. 38 years in that same problem. But one day Jesus came. Jesus saw him that he was so much filled with sorrow. இயேசு அவனை பார்த்தார். வெகு காலம் அவன் வியாதிப்பட்டவனாக துக்கம் உள்ளவனாக கண்ணீரோடு இருக்கிறதை பார்த்து இயேசு மனதுருகினார். When Jesus saw him, he was moved with compassion. கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். இன்று கூட அதே மனதுருக்கத்தோடு தான் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இயேசு அவரை பார்த்து சொன்னார். நீ யோவான் 5வது அதிகாரம் 8, 9வது வசனத்தை நீங்கள் படிப்பீரடா. அவனை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். Do you want to be healed? God touched him and healed him. The very second he was healed, ஆண்டவரை பார்த்து கேட்டார், நீ சுகம் வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவனை தொட்டார். அதே நிமிடம் அவன் எழுந்து நடந்தான். சில வினாடிகள் பிறகு ஆலயத்தில் அவனை பார்த்தபோது ஆண்டவரை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுத்தார். யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள். இதோ நீ சொஸ்தமாக்கப்பட்டாய், அதிக கேடு ஆனது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. Sin no more, that the least worst thing that will happen to you. அதிக கேடானது உனக்கு வாழ்க்கையில் வராதபடி நீ ஜாக்கிரதையாயிரு. நீ சொஸ்தமாக்கப்பட்டாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய், தேவனுடைய கரத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டாய். ஆனால் இனி பாவம் செய்யாதே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை நாட்கள் நீ சொல்லிக் கொண்டிருப்பாய்? தெரிஞ்சோ தெரியாமல் அந்த பாவத்தில் விழுந்துறேன், இந்த குற்ற காரியத்தை கெட்ட வீடியோகளை பார்த்து விடுகிறேன். என் அருமை சகோதர, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு சகோதரனே, உன்னுடைய பேர் இயேசுல ஆரம்பிக்கிற உன் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. கடவுள் உனக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். ஆகிலும் நீ இன்னொரு பெண்ணை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? பெற்றோர் படுத்த பிறகு நீ யூடியூப்ல மொபைல்ல நீ பார்க்கிற காட்சிகள் யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? பாவத்தோடு விளையாடாதே. பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, உல்லாசமாக எப்படி வேணா வாழலாம் என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய வருகை இன்னும் நேரம் இருக்கு, பிறகு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாமதம் செய்து கொண்டிருக்கிறாயா? பாவத்தோடு விளையாடாதே. பாவம் உன்னை அழிக்கிறது மாத்திரமில்லை, உன்னை சுற்றி இருக்கிற மக்களும் அழித்து விடும். அந்த மனிதன் 38 ஆண்டுகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? பாவம். அததான் ஆண்டவர் சொன்னார், இனி கேடானது வராதபடி நீ பாவம் செய்யாதே. தேவனுடைய கரம் உன்னையோடு இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார்,
பாவியை நேசிக்கிறவராயிருக்கிறார். இந்த உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீ சொல்ல, ஆண்டவரே, தெரிஞ்சோ தெரியாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு, தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பெண்ணை இந்த ஆணை நினைத்து விட்டேன், தவறுகள் செய்து விட்டேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுப்பார். அவர் மனதுருக்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டு கெட்ட குமரனுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது போல ஆண்டவருடைய உள்ளம் இன்று உனக்காக ஏங்குகிறது. உன்னை தேடி உன்னை அணைக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த பாவம் அவரை தடுத்து இடைவெளியாக ஒரு தடுப்பு சவராக இருக்கிறது. The sin is like a wall not allowing him to bless you. Can you make a prayer of confession? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, தெரிஞ்சோம் தவறா தெரியாமல் இந்த பாவத்தை தவறு செய்து விட்டேன், மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லிப்பார். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சரீரம் முழுவதும் ஒரு விதமான ஒரு எரிச்சல், அலர்ஜி, சொரிந்து கொண்டே இருக்கிற ஒரு இச்சிங் சென்சேஷன், என்ன செய்யணும்னு தெரியல என்ற அழகியோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுடைய சுகம் அளிக்கிற வல்லமை உன்னை தொடுகிறது. ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது. Receive the power of God. உன் கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக மாற்றுவார். அன்பு சகோதரி ஜான், வாழ்க்கையில் எல்லாம் ஏமாற்றம், ஏமாற்றமே என் வாழ்க்கை, தோல்வியே என் வாழ்க்கை என்று அன்பு சகோதர பிரபு இன்றைக்கு ஆண்டவனோடு தான் பேச வரும். ஆண்டவனை நேசிக்கிறார் சகோதரனே. ஆண்டவரிடத்தில் வா, ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்துவிடு. உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். தேவன் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காமல் இருப்பீரா? கொடுங்கள். ஒருவேளை ஒப்பு கொடுத்து நீங்க பின்மாற்றத்தில் இருப்பீரா? தேவன் மன்னிக்கிறதில் இரக்கமுள்ள தேவனாய் இருப்பார். உன்னை மன்னிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், மீண்டும் தலையை உயர்த்துவார். God bless you.